வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நண்பர்களே, ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேனுங்க. காலச்சக்கரத்தின் முதல் பாவகமான மேஷம், 8வது பாவகமான விருச்சகம். மேஷ ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய். அந்த செவ்வாவுடைய எந்திரத்தை பற்றி தானுங்க முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். மேசராசி நண்பர்களும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான எந்திரத்தை பற்றி தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ராசி கற்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அந்த ராசியுடைய எந்திரங்களுக்கு நம்ம கொடுக்கறது இல்லைங்க. அந்த எந்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவில் நான் கொடுக்க போகிறேனுங்க. மேஷ ராசி நண்பர்களுக்கும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் 100% உங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் இது உறுதுணையாக இருக்கும் இந்த எந்திரம். செவ்வாய்க்கிழமை நாளில், ஏன்னா மேஷராசி விருச்சிக ராசி 2 ராசி நண்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய். அப்போது செவ்வாய்க்கிழமை நாளில் காலையில் நேரமாக சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிச்சுக்கிட்டு 3 எண்ணெய் வச்சு தலை குளிச்சுக்கிட்டு காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளார செவ்வாவுடைய ஓரையில் ஒரு வெள்ளி எந்திரத்தில் வெள்ளி தகடு, இந்த வெள்ளி தகடு எங்கிட்டு போய் வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி ஜுவல்லரி ஷாப்லலாம் நிறையவே கிடைக்கும். ஒரு வெள்ளியில் ஒரு 2க்கு 2 சைஸில் 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு சைஸ் இருந்தால் போதுமானது, அல்லது 3க்கு 3 சைஸ் இருந்தால் கூட போதுமானது. பேக்கெட்டில் வைக்கிற மாதிரி இருந்தால் 3க்கு 3 சைஸில் வச்சுக்கிடணும். இல்லை நான் ஒரு தாயத்துக்குள்ளே போட்டுக்கிறேனுங்க அப்படின்னா 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு இருந்தால் போதுமானது, 1.5க்கு 1.5 இருந்தால் கூட போதுமானது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எந்திரத்தை நல்லா பார்த்துக்கோங்க. விருச்சிக ராசி நண்பர்களும் மேஷராசி நண்பர்களும், சரிங்களா, உங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு 100% இந்த எந்திரம் உறுதுணையாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா ராசி நண்பர்களுக்கும் நம்ம முன்னோர்கள் அருமையாக அற்புதமாக தாந்திரிக பரிகாரங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இது வியாபாரமாகி போச்சு. சரியா? அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இந்த எந்திரத்தை 100% நீங்களே முயற்சி பண்ணி பாருங்கள். செவ்வாய்க்கிழமை நாளில் காலம்பரை எந்திரிச்சுக்கிட்டு தலையோடு குளிச்சுக்கிட்டு 3 எண்ணெய் வச்சு தலை குளிச்சுக்கிட்டு செவ்வாவுடைய ஓரையில் காலையில் 6லிருந்து 7 வரைக்கும் செவ்வாய் ஒரு ஓரை, அந்த செவ்வாய் ஓரையில் கிழக்கு முகம் பார்த்து அமர்ந்துக்கிட்டு அந்த வெள்ளி எந்திரத்தில் இந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கட்டத்தில் ஆ, 2வது கட்டத்தில் ஞா, அதுக்கப்புறம் கா, பக்கத்தில் ஒரு 0 மாதிரி, சரிங்களா, ஓ மாதிரி ஒரு இது போட்டுக்கிட்டு அதன் பிறகு கு, ஏ, ரு, சு மேலே சொல்லிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு எந்திரத்தை அந்த கட்டம் போட்டு நீங்கள் எழுதிக்கிட்டு விநாயகர் படத்துக்கு முன்னுக்கு வச்சு பக்கத்தில் ஓம் ஸ்ரீ மங்களாய நமக, ஓம் ஸ்ரீ மங்களாய நம அப்படின்ற மாதிரி நம எப்படினாலும் சரி 108 முறை ஓம் ஸ்ரீ மங்களாய நமக, ஓம் ஸ்ரீ மங்களாய நமக அப்படின்ற மாதிரி ஒரு 108 முறை சொல்லி மனசார கற்பூரம் ஊதுபத்தி காட்டி ஒரு தாயத்துக்குள்ளே போட்டு இடுப்பில் கட்டிக்கிடுங்க. இல்லையா ஒரு 3க்கு 3 சைஸ், 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சுனா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை தாயத்துக்குள்ளே போட்டுக்கிட முடியாது. வெள்ளியில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கனமாக இருக்கிறது, நம்ம 24 கேரட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எழுதுகிற அளவுக்கு இருக்கும் பாருங்கள் தகடு, அந்த மாதிரி வெள்ளியில் அமைச்சுக்கிட்டு அது பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இது உங்களுடைய வாழ்க்கைக்கும் சரி உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் சரி, நான் மறுபடியும் சொல்கிறேன், 100% வளர்ச்சியை கொடுக்கும். சரியா? இது ஒரு ஜோதிடர்கிட்ட தான் செஞ்சுக்குவாங்களா அப்படின்னா உங்களாலேயே முடியும். உங்களுடைய ராசி எந்திரத்தை நீங்களே எழுதுங்க. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக அதாவது இது செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 7 நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடாமல் ஒரு கோயிலுக்கு மாலை போட்டிருந்தா எப்படி இருப்போமோ அந்த மாதிரி ஒரு 7 நாள், மினிமம் 7 நாள். ராகு கேது நம்ம சேர்க்க போகிறது இல்லை அப்படின்னா சூரியன்லேருந்து சுக்கிரன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 கிரகங்கள். ராகு கேது சேர்த்த நாள் மட்டும்தான் நமக்கு எப்படி சொல்கிறது 9 கிரகம் வரும். வாரத்தில் நமக்கு அந்த 7 நாள் இருக்கு இல்லைங்களா, அந்த 7 நாள் சூரியன்லேருந்து இந்த பக்கம் நமக்கு சனி வரைக்கும் சொல்லிக்கலாம், அல்லது சுக்கிரன் வரைக்கும் சொல்லலாம். 7 நாள் மினிமம் நீங்கள் விரதம் இருங்க. 7 நாள் விரதம் இருந்துட்டு அந்த செவ்வாய்க்கிழமை நாளில் 3 எண்ணெய் வச்சு தலை குளிச்சுக்கிட்டு கிழக்கு பார்த்து உட்காந்து ஒரு மனையில் ஒரு சின்ன பலகை மாதிரி வச்சுக்கிட்டு அந்த பலகையில் இந்த எழுதாத பேனா இருக்கும் பாருங்கள், அதே பயன்படுத்திக்கோங்க, போதுமானது. இதுக்காக எழுதுகோள் வேண்டுமா அப்படின்னாலாம் அவசியம் இல்லை. எழுதாத பேனா இருக்கும், அந்த பேனா எடுத்து அந்த வெள்ளி எந்திரத்தில் இந்த சக்கரத்தை போட்டு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிவிட்டு அது ஒரு தாயத்துக்குள்ளே மடித்து கற்பூர ஊதுபத்தி காட்டி கட்டிக்கோங்க.
அல்லது பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்து பாருங்கள், நிச்சயம் மாற்றங்கள் வரும். 100% மாற்றங்கள் வரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது மேஷ ராசி நண்பர்களுக்கும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் மிக 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 உகந்த ஒரு பரிகாரம் இந்த ஒரு பரிகாரம். சரிங்களா? முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா ராசி நண்பர்களுக்கும் தாந்திரீக பரிகாரம் எப்படி அப்படின்ற விவரங்கள் 100% நான் சொல்கிறேனுங்க. என்னுடைய காணொலி முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.